சார் பயம் வெறித்தனமா எவனாவது போட்டு ஏய் நீ எப்பறம் அப்படி பேசுறான்னு போட்டு அடிச்சிட்டான்னு வச்சுக்கீங்க, பஸ்ஸுக்குள்ளேயே தகராறு ஆகி நான் நம்ம ஏதோ நம்ம கருத்தை சொல்ல போய் நீ எப்படா இதை சொன்னேன்னு என்ன கேட்டு திருப்பி அடிச்சுட்டான்னு வச்சுங்க. அடிச்சுட்டாங்களா? அடிச்சுட்டா இல்ல அடிச்சுட்டாங்க. அடிக்கல அடிச்சுவாங்களோன்னு பயமா பேசுறதே இல்லையே சார். அந்த அடிச்சுடுவாங்கன்னு பயம்தான். அதனாலதான் நான் பேசுறது இல்ல. சோ இப்போ உங்களுக்கு எல்லாரும் ஒரே மனநிலையில இருக்கிறது வெறித்தனமான ஆளா இருக்காங்க. அதான் இருக்காங்க சார், எல்லாத்துலயும் வெறித்தனமான ஆளா இருக்கா சார். எதுல வெறித்தனமான ஆள் இல்ல? நீங்க போய் சொல்லி பாருங்களேன். நீங்க போயிட்டு இப்ப மேட்ச் நடக்கும் போது கிரிக்கெட் மேட்ச், இந்தியா தோத்துருப்பா ஆஸ்திரேலியா ஜெயிக்க போறது, இங்க சொல்லுங்களேன், நான் ஒரு 10 வெறித்தனமான ஆள் காட்டுறேன். எல்லாத்துலயுமே இருக்காங்க சார். சார் அரசியல் சரி சார், நீங்க தனிப்பட்ட முறையில நம்ம பேசாம சைலண்டா வேலையை முடிச்சிருவோன்ற, அவ்வளவுதான், பேசாம இருப்போம், அவ்வளவுதான், சிம்பிள். தென் ஏன் அரசியல் தெரிஞ்ச அரசியல் பேசல? என்னோட அப்பா வந்து அவருக்கு ரொம்ப ஈடுபாடு இருக்கு. ஆனா எனக்கு அத பத்தி பேசுறதுக்கோ இல்ல அந்த கட்சியிலயோ இல்ல அந்த கட்சி சில தலைவர்கள் மேலயோ எனக்கு நல்ல ஒரு ஒப்பீனியன் இல்ல. அப்பாவுக்கு அந்த கட்சியில ரொம்ப ஈடுபாடு இருக்கு. பட் எனக்கு அதுல ஒரு நல்ல ஒப்பீனியன் இல்லாத போது நான் அப்பாட்ட அப்பா அதெல்லாம் இல்ல அப்படியெல்லாம் பேசாதீங்க இதுதான் கரெக்ட் அப்படின்னா எனக்கும் அப்பாவுக்குமே கிளாஷ் ஆகுது, ஈகோ கிளாஷ் ஆகுது, ரிலேஷன்ஷிப் கிடையாது. அதனால இவங்க ஜெனியூனா பேசுறாங்க. ஒரு வீட்டுக்குள்ள அவர்ட்ட ஒரு ஒப்பீனியன் இருக்கேல, நான் இதை பேசினா அப்பாவுக்கு பிள்ளை கிடையாது உறவு சிக்கல் வந்துரும்னு பயப்படுறீங்க. ரைட். தென் என்னோட தனி மனித தேவையில்லாத ஒன்று நான் நினைக்கிறேன் சார். அரசியல் உங்களுக்கு தேவையில்லாத அரசியல் இல்ல சார், தேவையான இடத்துல பேசினா போதும். இந்த தேவையான இடம் என்னன்னா அதான் அந்த எலெக்ஷன் சமயத்துல சார், அதான் அந்த ஓட்டுன்ற ஒரு இடத்துல சமயத்துல ஓட்டு மட்டும் போடுவீங்க, போதும் சார், வேற ஒண்ணும் வேண்டாம். வரேன் அடுத்து. தேவையில்லாத பல பிரச்சனைகள் வருது சார். இப்போ ஒரு 4 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, ரைட், அவங்க அரசியல் ஈடுபாடோடு பேசுறாங்க, அரசியல் சார்ந்த விஷயங்கள் பேசுறாங்க, நீங்க என்ன பண்ணுவீங்க? இப்போ அரசியல் இப்ப வேண்டாம் அப்படின்னு முதலே சொல்லிட்டேன் அவங்ககிட்ட. இப்ப வேண்டாம், நீ உன்னை நல்லா ஸ்டாண்ட் பண்ணிக்கோ சார். அப்பதான் அந்த ஏஜ்ல என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, என்னென்ன கட்சிலாம் எந்த மாதிரி ஃபால்ட் பண்றாங்க, எந்த மாதிரி எல்லாம் கரெக்டா பண்றாங்க, எந்த கட்சியை செலக்ட் பண்ணா நல்லா இருக்கும், இனி வர ஆட்சியாவது நல்லா இருக்கும், அப்படி இல்லைன்னா இவங்க செஞ்ச ஃபால்ட் கண்டினியூஸ்னா இன்னும் 5 வருஷத்துல அப்படியே எல்லாரும் சேர்ந்து அவங்க செட்டில் ஆயிட்டு நம்மள அது வரணும் அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட் தான் அந்த ஒரு ஸ்பார்க் இருக்கும். பெரியவங்களை விட ஸ்டூடெண்ட் ஸ்பார்க் இருக்கிறப்போ அந்த விஷயங்கள்லாம் நல்லா சர்க்குலேட் ஆகுறப்போ கரெக்ட் இந்த தடவை இதை தான் செய்யணும்னு அவங்க ஃபேமிலிக்கு சொல்லுவாங்க. அப்படி பொன்மதி எந்த ஊரு? திருப்பாச்சி. வாழ்த்துக்கள். சிலருக்கு பட்டாதான் சார் புரியும். அலுவலக சூழலில் அரசியல் பேசலாமா பேசக்கூடாது? பேசக்கூடாது சார். கண்டிப்பா பேசணும் சார். பேசலாமா பேசக்கூடாது? பேசக்கூடாது சார். பேசக்கூடாது. ஏன் பேசக்கூடாது? அதிமேதாவித்தனம், உன் வயசுக்கு மீறின பேச்சு அப்படின்னு சொல்றதுக்கு சான்சஸ் இருக்கு. அடுத்தவங்க ஆர்கனைசேஷன் செட்டப்ல இருக்கவங்க இவன் வேலை இல்லாம வேற வேலை பார்க்கலாம்னு சொல்ல வாய்ப்பு இருக்கு. ஓகே, தென் அலுவலக சூழலில் அரசியல் பேசலாமா சார்? நான் கல்லூரியிலையும் பார்த்திருக்கேன், ஒர்க்கிங் என்விரான்மெண்ட் ரெண்டுலயுமே பார்த்திருக்கேன் சார். கல்லூரியில பாலிடிக்ஸ்ங்கிற டாபிக் எடுத்து பேசினாலே அதுல ஒரு லைவ்லினஸ் போயிருதுன்னு யாருமே நம்ம கூட மிங்கிள் ஆக மாட்டேங்கிறாங்க பேசுறதுக்கு. இதே ஒர்க்கிங் என்விரான்மெண்ட்ல நம்ம பேசுறப்ப பாத்தீங்கன்னா நம்ம கூட தலையாட்டிட்டு அதுக்கப்புறம் அதை வச்சே நம்மள கிரிட்டிசைஸ் பண்றாங்க. சோ இது எதுக்கு நமக்கு தேவையில்லாத ஒரு கெட்ட பேர், எதுக்கு பாலிடிக்ஸ் பேசி நம்மளே ஒதுங்கி போறோம். எல்லா தரப்பிலிருந்தும் நான் பேச வேண்டும் நீ பேச வேண்டும் என்ற போட்டி இந்த தலைப்பின் கீழ் நிச்சயமாக வரும் என்பது எதிர்பார்க்கப்பட்ட ஒரு விஷயம்தான். அனைவருடைய உணர்வுக்கும் ஒரு சிறிய இடைவேளை. Stay tuned with us. Line Date Syrup Niya Nana powered by Mark Properties. Line Date Syrup Niya Nana powered by Mark Properties. ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். பாட்டு சத்தம் கூடாது. Powered by Mark Properties தொடர்கிறது. Welcome back to Line Date Syrup Niya Nana powered by Mark Properties. பொது இடங்களில் அரசியல் பேசலாமா? அரசியல் கலந்துரையாடல்கள் இருக்க வேண்டுமா? பண்பாட்டு அரசியல், கலாச்சார அரசியல், இன அரசியல், மொழி அரசியல், இப்படி இத்தனை விஷயங்கள் இருக்கிற போது அதனுடைய பங்கேற்பாளர்களாக சாமானிய மக்கள், நடுத்தர மக்கள் இருக்க வேண்டும் என்று தொடர்ந்து இந்த தரப்பில் சொல்லப்படுகிறது. அரசியல் எங்களுக்கு எந்த பிரதிபலனையும் தரவில்லை. அரசியல் என்கிற ஒரு விஷயத்திற்குள் போகிற போது பிரச்சனைகள் வருவதை தான் நாங்கள் அனுபவமாக கண்டிருக்கிறோம். அதனால் அதிலிருந்து ஒதுங்கி இருப்பதுதான் இந்த தரப்பில் ஒரு வைக்கப்படுகிறது. தொடர்ந்து பேசலாம். கல்லூரி மட்டத்தில் மாணவர்களிடையே, அடுத்தது கார்ப்பரேட் நிறுவனங்கள், எனக்கு இருக்கிற ஒரு ஐடி பேங்கிங் செக்டர், இங்கெல்லாம் ஏன் அரசியல் பேசணும்னு நினைக்கிறீங்க? கார்ப்பரேட் அலுவலகங்கள்ல ஏன் அரசியல் பேசப்படணும், கலந்துரையாடல் இருக்குன்னு நினைக்கிறீங்க? அரசியல் மட்டும் இல்ல சார், சாப்ட்வேர் அரசியல், சமூகம், இலக்கியம் மூன்றுமே அவர்களுக்கு பேசப்பட வேண்டும். அவர்கள் மூணுலயுமே ரொம்ப கம்மியான அறிவுடையவங்களா இருக்காங்க. அரசியல் சுத்தமா ஒரு 90% பேருக்கு தெரியல. அங்க அவங்க அந்த அரசியல் அவங்களுக்கு தெரியறதன் மூலமா தான் யாரை சரியா தேர்ந்தெடுக்கணும், நம்ம என்னென்ன விஷயங்களுக்கு நம்மளே ஒரு மக்களே காரணமா இருக்கிறோம், விலைவாசியில இருந்து எல்லாத்துக்குமே நம்ம எப்படி நம்மள அரசியல் தெரியலன்னு வச்சுங்களேன். ஒரு கார்ப்பரேட் ஆபீஸ்ல வேலை பார்க்கக்கூடிய ஒரு இளைஞனுக்கு என்ன பிரச்சனை வரும்?
அதாவது ஒரு இந்த கார்ப்பரேட் கம்பெனிகள்ல வந்து பொதுவா வந்து அந்த நேரங்கள்லாம் வந்து அவங்க இஷ்டத்துக்கு அந்த டைம் லிமிட்லாம் நைட் ஷிஃப்ட் டே ஷிஃப்ட்லாம் பண்றாங்க ஐடில வந்து அது வந்து அதுக்கு வந்து யூனியன் கிடையாது, தனியான யூனியன்லாம் கிடையாது. இப்போ அரசியல் அறிவுலாம் இருந்திருந்தா அதெல்லாம் அவங்க கிளைம் பண்ணலாம். 8 மணி நேரம் தான் எங்களால் ஒர்க் பண்ண முடியும், ஆனா 16 மணி நேரம் 18 மணி நேரம்னு அவங்க வந்து இஷ்டத்துக்கு வேலை வாங்குறாங்க, அவங்கள புழிஞ்சு எடுத்துட்டு சம்பளம் கொடுக்குறாங்க. ஆனா அதை பத்தி அவங்களுக்கு எந்த புகாருமே இல்லை, பணம் வருதுங்கிற மட்டும் அவங்க பார்த்துட்டு ஒதுங்கிடுறாங்க. ஆனா அதுல உள்ள நடக்கக்கூடிய 1008 அத்துமீறல்கள் அதுக்கு அந்த ஐடி செக்டருக்குள்ள நடந்துட்டு இருக்கு. அதுக்கு வந்து ஒரு ட்ரேட் யூனியன் வேணும்னோ ஒரு யூனியன் இருக்கணும்னோ ஒரு 4 பேர் கூட தெரிய மாட்டேங்குது. அரசியல் இல்லாததுனால கேள்வி கேட்கணுங்கிற எண்ணமே அங்க வரல கேள்வி வரல பயப்படுறாங்க. ஐடி ஃபீல்டுல வந்து இந்த மாதிரி அரசியல் அறிவு இல்ல அரசியல் சார்ந்த பேச்சுகள் இல்லை அப்படிங்கறதே ஒரு தவறான கருத்து. ஏன்னா இந்தியாவில் வேற எங்க ஒரு ஐடி மக்கள் வந்து சேர்ந்து இருக்கிறாங்களோ என்ன தெரியாது, ஆனா தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. நாங்களும் டெய்லி வேலைக்கு தான் போறோம், வேலைக்கு போயிட்டு அங்க விவாதிக்கிறோம், மின்னஞ்சல்களை விவாதிக்கிறோம், பேஸ்புக்ல விவாதிக்கிறோம், இணையத்துல விவாதிக்கிறோம். கடைசியில் அதை வந்து ஒரு போராட்டம், வார விடுமுறை எங்களுக்கு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை எங்களுக்கு வார விடுமுறை இருக்கு, அன்னைக்கு வந்து நாங்க ஒரு போராட்டமா இது பண்றோம். ஓகே, இவற்றை கொடுங்க, அவற்றை கொடுங்க. ஐடி செக்டர்ல அரசியல் குறித்த பார்வையும் அரசியல் குறித்த பேச்சும் இருக்குன்னு அவர் சொல்றாரு, அதை அக்செப்ட் பண்றீங்களா? கண்டிப்பா இருக்கு. அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து பேச முடியாத ஒரு சூழ்நிலை ஐடில இருக்கு இன்னைக்கு. ஏன்னா எல்லாம் டிஃபரெண்ட் ஷிஃப்ட்ஸ்ல ஒர்க் பண்றதுனால. பட் இந்த மாதிரியான ஒரு இணையதளம், என்னுடைய கேள்வி அது இல்ல, நீங்க இணையத்தின் வழியாக பேசுறீங்க. கரெக்ட். நான் கேட்கறது உங்களுக்கான பிரேக்ல நீங்க ஒரு இன்சூரன்ஸ் ஆபீஸ் போனீங்கன்னா பிரேக்ல அரசியல் பேசுவாங்க, லஞ்ச் பிரேக்ல அரசியல் பேசுவாங்க. அப்படி ஒரு அரசியல் பேச்சு இருக்கா? அந்த அளவுக்கு போய் பாருங்க, இல்ல லஞ்ச் அவர்ல ஒரு மீட்டிங் நடக்கும், இல்ல கண்டிப்பா நடக்கும், அரசியல் பற்றி ஒரு பேச்சு இருக்கும், கண்டிப்பா நடந்துட்டு இருக்கு. இன்ஃபேக்ட் ஒரு ஐஸ் பிரேக்கராவே இது வந்து எனக்கு வந்து புதிதா ஒரு கிடைக்கக்கூடிய ஒரு நண்பரையோ இல்ல புதுசா மீட் பண்றவங்களோ பேசும்போது பல விஷயங்கள் நம்ம பேச வேண்டியிருக்கு. இதுதான் பேசணும் கிடையாது, அதுல அரசியல் கண்டிப்பா இருக்கு, நண்பர்களுக்குள்ளாவும் அரசியல் இருக்கு, புதியவர்கள் கிட்ட பேசும்போது அரசியல் நிறைய இருக்கு. ஒரு ஐடில நான் ப்ராஜெக்ட் லீடா இருக்கேன். ஸோ அவர் சொல்றதெல்லாம் தப்பு. 100% பேசுறோம். இப்போ அதுவும் இப்போ இருக்கிற கடந்த 6 months பார்த்தீங்கன்னா எங்களோட 100% லிட்டரேட்டி டைம்ல 90% பாலிடிக்ஸ் தான் பேசுறோம், பாலிடிக்ஸ் தான் பார்க்குறோம். 24/7 ஒரு மணி நேரம் மதி சாப்பிடும் போதும் சரி, பிரேக்ல மார்னிங் ஈவினிங் போகும்போதும் சரி, எங்க மேனேஜர்ல இருந்து கீழே வந்த புது சாஃப்ட்வேர் இன்ஜினியர் நீங்க சொல்றீங்க நான் வந்து இந்த டிவி பாக்குறேன், ஆங்கில செய்தி சேனல் பாக்குறேன் அப்படிலாம் சொல்றீங்கல்ல, சொல்லுங்க. உங்களுக்கு படிச்சவர்களுக்கு படிக்காதவர்களுக்கு மிடில் கிளாஸுக்கு எல்லாருக்குமே அரசியல் பற்றி ஒரு ஆர்வம் இருக்கு. அரசியல் பத்தி நாங்க பேசுறோம், உங்களை மாதிரி பொது இடத்துல பேசினாலும் பேச வேண்டிய இடத்துல பேசுறோம். நாங்க வந்து ஐடி கேண்டீன்ல பேசுறோம், இணையத்தின் வழியாக பேசுறோம், பிளாக் வழியா பேசுறோம், ஊடகம் வழியா பேசுறோம்னா அரசியல் பற்றி இவ்வளவு பெரிய பார்வை இருக்குன்னா ஒரு காலத்துல கூட்டம் அவ்வளவு கூடும். தெருமுனை கூட்டத்திற்கும் பொது கூட்டத்திற்கும் அரசியல் பற்றி பேசுகிற கூட்டம் எதுலையுமே இப்ப கூட்டம் குறைவா இருக்கே. ஏன் தெருமுனை கூட்டத்துல கூட்டமே கிடையாது? படித்தவர்கள் யாரும் அங்க போய் உட்காரதே இல்லையே, ஒய் ஏன் நடக்கல சொல்லுங்க சார். ஆக்சுவலா முன்னாடி வந்து மீட்டிங்ல வந்து ஆளுங்களை பார்ப்பாங்க, மீட்டிங்ல போனா தான் தலைவரை பார்க்க முடியும், அதனால தான் மீட்டிங் போனா. இப்போ நான் வந்து வீட்லயே நான் சுவிட்ச் ஆன் பண்ணா பார்க்க முடியுது, அது ஒரு ரீசன். நீங்க சொல்ற லாஜிக்லாம் ஓகே, ஆனா நீங்க எல்லாரும் டிவில பாத்துறீங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா நியூஸ் சேனலுடைய டிஆர்பியும் கம்மி தான், 2 தான் டிஆர்பி. நாங்க எல்லாரும் டிவில பாத்துறோம் அப்படிங்கிறீங்களே, எல்லாத்துலயும் 2 தான் டிஆர்பிங்கிறது, 2 தான் நியூஸ் சேனலுக்கு, சீரியலுக்கு 30. ரைட்டா? நாங்க எல்லாரும் டிவி வழியாக தெரிஞ்சுக்கிறோம், அதெல்லாம் போய் நீங்க போகணும், அதை போய் தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் ஏன் இல்ல? ஒரு மீட்டிங்க்கு ஏன் போகல? அதுக்கு ரொம்ப சிம்பிள் காரணம், அதை விட கேளிக்கையான விஷயம் நிறைய நடக்குது நாட்டுல. அதனால இதுக்கு நம்ம டைம் அலாட் பண்றோம். நீங்க அதுக்காக தான் போகல, அப்படிதானே? ஒண்ணு. அதெல்லாம் சும்மா சார். ரெண்டாவது விஷயம், அரசியல் கூட்டங்கள் வந்து குறிப்பிட்ட அவங்களை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிறதுக்காக அவங்க நடத்துறாங்கன்ற பொதுவான பரவலான கருத்து எல்லாத்துக்கும் பதிவாயிடுச்சு. ஓகே, கீழே இவற்றை கொடுங்க. வை சார், ஒரு 10-20 வருடங்களுக்கு முன்னாடி இந்த டிஎம்கேக்கான கூட்டங்கள்லாம் நடக்கும்போது அப்பாவோட நான்லாம் சைக்கிள்ல போய் 20 கிலோமீட்டர் பயணம் பண்ணி ஒருத்தர் இப்ப வந்து ஜெனரலா ஒரு பேர் சொல்லணும்னா வந்து இப்போ ஒரு காலத்துல காளிமுத்துன்னு ஒருத்தர் ஏடிஎம்கே ஸ்பீக்கர், அவர் பேசினாருன்னு சொல்லி நாங்க 20 கிலோமீட்டர் போய் அவர் பேச்சை கேட்கறதுக்காக போவோம். அவர் கட்சியில சார்பெல்லாம் கிடையாது, அவருடைய பேச்சு அவ்வளவு இலக்கியத்தரமாவும் பல விஷயங்களை தொட்டு பேசுவார். ஏன் இப்ப நடக்கலன்னு கேக்குறேன். இப்போ இலக்கியம் குறித்தும் சமூகம் குறித்தும் அரசியல் குறித்தும் எந்த ஒரு மீட்டிங்களுக்குமே மக்கள் வர்றதில்ல. அவங்க அந்த மனநிலை வந்து ஒரு அந்த வரக்கூடிய மனநிலை பொறுமையை இழந்துட்டாங்க. ஏன்னு கேக்குறேன். ஒய் அவங்களுடைய மனநிலை அந்த மாதிரி. நீங்களுமே போறதில்லைன்னு கேக்குறேன். இவங்க எப்போதுமே போறதில்ல, நீங்க இப்ப போறதில்ல. இருங்க அந்த பக்கம் இருக்காங்கல்ல, அந்த மனநிலை தான் காரணம். அதாவது முழுக்க அரசியல் பார்வையற்ற ஒரு தலைமுறையை உருவாக்கி வச்சிருக்கு இந்த கல்வி முறை. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பேசுவோம். லைன் டேட் சிராப், நீயா நான்
வேக்குவம் இருக்கு. 1965 இந்திய எதிர்ப்பு போர், இந்த மொழியை காப்பாற்றுவதற்காக மாணவர்கள் தங்கள் கல்வியை தூக்கி எறிந்து விட்டு வந்தார்கள். எனவே இந்த உணர்வும் இந்த உணர்ச்சியும் படித்தவர்களுக்கு, நடுத்தர வர்க்க மக்களுக்கு ஒரு கருத்துருவாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு சிந்தனை திறன் உள்ள மக்களுக்கு இந்த ஈடுபாடு கட்டாயம் தேவை. அந்த ஈடுபாடு இருந்தால் கலை எது, பயிர் எது என்பதை புரிந்து கொண்டு கலைகளை நீக்க முடியும். கலை இருக்கிறது என்கிற காரணத்தினாலேயே அரசியல் மீது கோபம் தேவையில்லை. கலைகளை களைய மறுக்கிறோமே நாம், அதில் நாமும் குற்றவாளி தானே. இன்னைக்கு ஒரு சேஞ்சிங் சொசைட்டில திருமுனை கூட்டங்களுக்கு பார்க்கிறோம் அப்படின்னாலும் அது வந்து ஒரு பார்வையாளனாக இருக்கவங்க, பங்கேற்பாளனாக நான் இருக்கேன்னா களத்துல வந்து நின்று கேட்கணும், சரிதானே? ஏன் அது கூட்டம் வர்றதில்லை? இப்போ என்ன வாட் ஹேப்பன்? இன்றைக்கு இந்தியாவிலே 4 இயக்கங்கள் வெள்ளையர்களிடமிருந்து இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்று தொடங்கப்பட்ட இயக்கம் காங்கிரஸ் இயக்கம். பொருளாதார ரீதியாக மேல்தட்டிலே வசதியானவிடம் இருக்கிற பணத்தை எடுத்து வசதி இல்லாதவனிடம் கொடுத்து ஒரு சமநிலையை உருவாக்க வேண்டும் என்பது காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் இயக்கம். இந்த நாடு இந்துத்துவ நாடு, இங்கே இந்துத்துவம் முக்கியமாக இருக்க வேண்டும், இந்த நாட்டிலே இந்து மதம் இருக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு உருவான இயக்கம் RSS இயக்கம். அதன் தொடர்ச்சியான இன்றைக்கு பிஜேபி. இங்கே ஒரு வர்ணாசிரம தர்மத்துக்கு எதிரான போராட்டத்தை தொடங்கி அனைவரும் பிறப்பால் ஒன்று என்று சொல்ல வேண்டும் என்று உருவாக்கப்பட்ட இயக்கம் திராவிட இயக்கம். ஆகவே கொள்கையோடு தொடங்கப்பட்ட இயக்கங்கள் இந்த 4 இயக்கங்கள் தான். மற்றவையெல்லாம் கட்சிகள். வரும்பொழுதே அடுத்த தேர்தலிலே ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற நிலையிலே வருபவர்கள், வரும்பொழுதே எந்த திட்டத்தையும் மக்கள் முன் வைக்காமல் வருபவர்கள். அப்படி கட்சிகள் உருவாகும் பொழுது என்னுடைய கொள்கை நல்ல கொள்கையா அல்லது அவர்களுடைய கொள்கை நல்ல கொள்கையா என்று பேச முடியாத நிலை போய் நான் நல்லவனா நீ நல்லவனா என்று கேட்கக்கூடிய நிலை வரும் பொழுது மக்களுக்கு தனிப்பட்ட தாக்குதல், தனிப்பட்ட முறையிலே ஒருவரை பற்றி பேசுகிற அவதூறு, இதை எல்லோரும் கேட்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. அதனாலே மக்கள் வராமல். ஓகே, ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பேசுவோம். லைன் டேட் சிராப் நீயா